காரணமே நம்மளுடைய சில குறைபாடுதான். இரவுல வீட்டை பெருக்கிறது மார்க்கத்துல அனுமதி இல்லாத ஒரு செயல். இரவுல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை பெருக்கிறதுக்கு அந்த தொடப்பம் எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டை உள்ள பெட்ஷீட் எடுத்து செய்வோம், அந்த வீட்டை ஹாலையும் அந்த ரூமையும் பெருக்குவோம், தொடப்பம் எடுத்து சோம்பேறிப்பட்டு. இதுவும் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா குப்புறப்படுத்து தூங்குறது வீட்டுல கட்டில்ல, ஆண்மார்கள் பெண்மார்கள் வயசுக்கு வந்த வாலிப யுவதி பெண்கள். நான்காவது பாத்தீங்கன்னா சாப்பிட போகும்போது ரெண்டு கையுமே கழுவுறது கிடையாது, கழுவாம அப்படியே போய் உட்கார்ந்து சாப்பிடுறது, உடைந்த தட்டில சாப்பிடுவது, உடைந்த கிளாஸ்ல தண்ணீர் குடிப்பது, உடைந்த கண்ணாடியில முகம் பார்ப்பது, அதே போல கிழிந்த ஆடைய உடுத்துறதே ஒரு வளமையா வச்சு எப்ப பார்த்தாலும் அந்த ஆடை கிழிஞ்சதாவே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டு இருப்பார், பல்லுல போய் ஏதாவது ஒண்ணு குத்தி கிடக்கும், அந்த பல்லுல ஒட்டி அந்த இறைச்சி எடுக்கிறதுக்கு அந்த விருந்து சபையில வாயுல கை விடுவார். அது பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல். சல்லாசு சொன்னாலும் நீங்க அந்த இறைச்சி வெளியெடுக்க குச்சியதான் வச்சீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அடுக்கி கொண்டு வருகிறார்கள். குடும்பத்துல கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அதே போல பெண்கள் வீட்டுல தங்களுடைய முடிகளை வெளியே காட்டிட்டு இருக்காதீங்க. அடுத்து உங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியிலே சிறுவர்களுக்கு முன்னால் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அதே போல ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்துல ரெண்டு விஷயத்தை அதிகமா பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, யா அல்லாஹ் குஃப்ரை விட்டு அதே போல ஏழ்மையை விட்டு என்ன செஞ்சிரு, பாதுகாத்துரு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் குஃப்ர்ல இருந்து